செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மிளகாய், நெல் உள்ளிட்டவற்றிற்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாய தலைவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். நிச்சயமா வணக்கம். வானம் பார்த்த பூமி என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டமானது அவ்வப்போது வறட்சிக்கு பெயர் கொண்டதாகவே இந்த அளவு இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் வட்டிக்கு கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு பெய்த பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக நெல் மற்றும் மிளகாய் பயிர்கள் கடும் சேதத்திற்கு ஆளாகின. இதன் காரணமாக ஏக்கருக்கு நெல்லுக்கு 20,000 ரூபாயும் அதே போல ஏக்கருக்கு மிளகாய்க்கு 25,000 ரூபாயும் இழப்பீடு வழங்க வேண்டும். அதுவும் மாவட்டம் முழுவதும் 100 விழுக்காடு பாதிக்கப்பட்டதாக கூறி அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு காப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ராமநாதபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்தனர். இது மட்டுமல்லாது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கருகிய மிளகாய் பயிர்களோடு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மிளகாயை மூட்டையாக தூக்கி தலையில் சுமந்தவாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.